சாந்தி. ஷிவ பகவானுடைய மகாவாக்கியம். தேதி 24/4/2025. मीठे बच्चे वैजयंती माला में आने के लिए निरंतर बाप को याद करो. இனிமையான குழந்தைகளே, வைஜெயந்தி மாலையில், அதாவது வெற்றிமணி மாலையில் வருவதற்கு நிரந்தரமாக பாபாவை நினைவு செய்யுங்கள். அப்னா டைம் வேஸ்ட் மத் கரோ, தன்னுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள். படாய் பர் பூரா பூரா தியான் தோ, படிப்பின் மீது முழுமையிலும் முழுமையான கவனம் கொடுங்கள். கேள்வி: பாப் அப்னே பச்சோ சே கௌன்சி ஏக் ரிக்வெஸ்ட் கர்த்தே ஹே? பாபா தன்னோட குழந்தைங்கள்ட்ட எந்த ஒரு ரிக்வெஸ்ட் பண்றாரு? பாபா பதில் சொல்றாங்க, மீட்டே பச்சே பாப் ரிக்வெஸ்ட் கர்த்தே ஹே, அச்சி ரீதி படுத்தே ரஹோ. இனிமையான குழந்தைங்களே, உங்கள்கிட்ட நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன், நல்ல முறையில் படிப்பில் இருங்கள். பாப்கே தாடிக்கு லாஜ் ரக்கோ, பாபாவுடைய தாடிக்கு மரியாதை கொடுங்க. ऐसा कोई गंदा काम मत करो जिसे बाप का नाम बदनाम हो. பாபாவுடைய பேர் கெட்டு போற மாதிரி எந்த அழுக்கான காரியமும் செய்யாதீங்க. சத்து பாப், சத்து ஷிக்யக், சத்குரு கபி நிந்தா மத் கராவோ. சத்தியமான தந்தை, சத்தியமான டீச்சர், சத்குருவுக்கு ஒருபோதும் நிந்தனை ஏற்படுத்தாதீர்கள். பிரதிஞ்ஞா கரோ, ஜப் தக் படாய் ஹே தப் தக் பவித்திர ஜரூர் ரஹேங்கே. உறுதிமொழி கொடுங்க, எதுவரைக்கும் படிக்கிறோமோ அதுவரை அவசியம் பவித்திரமாக இருப்போம். பாடல்: துமே பாக்கே ஹம்னே ஜஹா பாலியாகே. உன்னை அடைந்தோம் நாங்கள், இந்த உலகையே அடைந்துவிட்டோம். ஓம் சாந்தி. ये किन्होंने कहा कि तुम्हें पाकर सारे जहां की राजाई पाते हैं? பாபா கேக்கறாங்க, உன்னை அடைந்ததால் உலகையே அடைந்து விட்டோம்னு சொல்றது யாரு? அபி தும் ஸ்டூடெண்ட் பி ஹோ தோ பச்சே பி ஹோ. இப்ப நீங்க மாணவர்களாவும் இருக்கீங்க, குழந்தையாவும் இருக்கீங்க. विश्व का क्राउन प्रिंस प्रिंसेस बनने तुम यहाँ पढ़ने आए हो अथवा पढ़ते हो. உலகத்தோட கிரீடமாக, அதாவது இளவரசன் இளவரசி ஆகிறதுக்காக இங்கே நீங்க படிக்க வந்திருக்கீங்க, படிச்சுட்டே இருக்கீங்க. ये गीत तो பக்தி மார்க் கா காயா हुआ है. ஆனால் இந்த பாடல் பக்தி மார்க்கத்துல பாடப்பட்டது. புத்தி से बच्चे जानते हैं हम विश्व के महाराजा महारानी बनेंगे. புத்தி மூலமா குழந்தைங்க தெரிஞ்சிட்டீங்க, நாம இப்ப உலகத்துக்கே மகாராஜா மகாராணி ஆக போறோம். தும் சத்யுகமே பவித்திரத்தே, ஏ ராதே கிருஷ்ண பவித்திர பிரின்ஸ் பிரின்சஸ் ஏன்னா, நீங்க சத்யுகத்துல பவித்திரமா இருந்தீங்க. இந்த ராதே கிருஷ்ணர் கூட பவித்திரமான இளவரசன் இளவரசி அல்லவா? ருத்ர மாலா பி தேக்கோ, விஷ்ணு கி மாலா பி தேக்கோ. ருத்ரனுடைய மாலையும் பாருங்க, விஷ்ணுவோட மாலையும் பாருங்க. ருத்ர மாலா சோ விஷ்ணு கி மாலா பன். ஆனா இந்த ருத்ர மாலை தான் பிற்காலத்துல என்ன ஆகுது? விஷ்ணுவோட மாலை ஆகுது. வைஜெயந்தி மாலா மே ஆனே கே லியே பாப் சம்ஜாத்தே ஹே. வெற்றிமணி மாலையில வரதுக்காக தான் பாபா புரிய வைக்கிறாரு. இன் கௌடியோ பிச்சாடி பந்தர் மத் பனோ. இந்த சோழிகள் பின்னாடி போய் குரங்காயிடாதீங்க. பந்தர் சனே காத்தே ஹே. குரங்கு என்ன பண்ணும்? அந்த கடலைய தான் சாப்பிடும். அபி தும்கோ பாப் ரத்தன் தே ரஹே. ஆனா பாபா இப்போ உங்களுக்கு ரத்தினங்களை கொடுத்துட்டு இருக்காரு. பிறகு கௌடியோ அத்வா சனே பிச்சாடி ஜாயங்கே தோ கியா ஹால் ஹோகா. பிறகு இதெல்லாம் விட்டுட்டு சோழிகள் பின்னாடியும் கடலை பின்னாடியும் போனீங்கன்னா உங்க நிலைமை என்ன ஆகும்? ராவன் கே கைதுமே சலே ஜாயங்கே. ராவணனுடைய கைதுக்கு நீங்க உட்பட்டவர்கள் ஆயிடுவீங்க. பாப்பாக்க ராவன் கி கைது சே சுடாத்தே. பாபா ராவணனுடைய கைதுல இருந்து என்ன பண்றாரு? உங்களை தப்பிக்க வைக்கிறாரு. தேக அபிமானி பன்னே சே துமாரே சே பாப் ஹுயே ஹே, அப் தும்கோ தேஹி அபிமானி பன்ன. தேக அபிமானத்துக்குள்ள வந்தனாலதான் நீங்க பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ நீங்க தேஹி அபிமானி ஆகணும். மேரே சாத் வாபஸ் கர் சல்னாய். என்னோடு சேர்ந்து நீங்க வீட்டுக்கு வரணும். பாப்னே தும்கோ ராவன் சே ஆதா கல ஃப்ரீடம் திலாய் தி, அப் ஃபிர் ஃப்ரீடம் திலா ரஹே ஹே. பாபா உங்களை ராவணன் கிட்ட இருந்து அரை கல்பத்துக்கு விடுதலை கொடுத்தாரு. இப்ப திரும்பவும் அந்த விடுதலை கொடுத்துட்டு இருக்காரு. ஆதா கலப் தும் ஃப்ரீடம் ராஜ்ய கரோ. அரை கல்பா நீங்க என்ன பண்ண போறீங்க? சுதந்திரமா உங்க ராஜ்யத்துல செய்ய போறீங்க. வஹா 5 விகாரோं का नाम नहीं. அங்க 5 விகாரங்களோட பேர் கூட இருக்காது. அப்னே சே அபி பூச்சோ ஹமாரே மே விகார் கஹான் தக் ஹே. இப்ப தன்னைத்தானே கேளுங்க, எனக்குள்ள எந்த அளவுக்கு இன்னும் விகாரங்கள் இருக்கிறது?
अपने से पूछो हम कितना याद करते हैं. அதே போல தன்னைத்தானே கேளுங்க, நான் எவ்வளோ நினைவுல ஈடுபடுறேன். கித்தனா ஸ்வதர்ஷன் சக்கரதாரி பன்தே और बनाते हैं. எந்த அளவுக்கு நான் சுயதர்ஷன சக்கரதாரி ஆகி மற்றவங்களை சுயதர்ஷன சக்கரதாரியா ஆக்கியிருக்கிறேன், அதையும் கேட்கணும். ஜோ கரேகா சோ பாயேகா. யார் செய்கிறார்களோ அவர்கள் அடைகிறார்கள். பாப் ரோஜ் படாத்தே. பாபாவும் டெய்லி படிப்பு சொல்லிக் கொடுக்கறார். சப்கே பாஸ் முரளி ஜாத்தியே. எல்லார்கிட்டையும் முரளி போய் சேருது. अच्छा न भी मिले 7 रोज का कोर्स तो मिल गया है ना, புத்தி में நாலேஜ் ஆகி. ஒருவேளை உங்களுக்கு முரளி கிடைக்கலனாலும் சரி, 7 நாள் கோர்ஸ் கேட்டுட்டீங்கல்ல, உங்க புத்தியில ஞானம் பதிஞ்சிருச்சு தானே. शुरू में तो बट्टी बनी, फिर कोई पक्के कोई कच्चे निकल पड़े, क्योंकि माया का तूफान भी तो आता है ना. ஆரம்பத்துல பாபா பட்டி பண்ண வைக்க வேண்டியிருந்தது. அதுலயும் கூட பாருங்க, சில பேர் பக்காவா இருந்தாங்க, சில பேரு காயாவே தான் தயாரானாங்க. ஏனென்றால் மாயாவுடைய புயலும் வருந்தானே. 6-8 मास पवित्र बन फिर देह अभिमान में आकर अपना घात कर लेते हैं. மாயா படி துஸ்தரே. 6 மாசம் 8 மாசம் பவித்திரமா இருந்துட்டு பிறகு தேகப அபிமானத்துக்குள்ள வந்துட்டு தன்னைவே வதச்சுக்கறாங்க. மாயா ரொம்ப ஏமாற்று பேர் வழி. अभी भी हार खाएंगे तो अपना पद गवा देंगे. இனிமேலும் மாயாட்ட தோல்வி அடைஞ்சிங்கன்னா தன்னுடைய பதவியை இழந்துருவீங்க. பாப் அப்னே பச்சோ சே एक रिक्वेस्ट करते हैं. பாபா தன்னோட குழந்தைங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி பணிவோடு கேட்டுக்கிறாராம். மீட்டே பச்சே அச்சி ரீதி படோ தோ அச்சா பது பாயங்கி. இனிமையான குழந்தைங்களே நல்லா படிச்சிங்கன்னா தான் நல்ல பதவி அடைய முடியும். अब नहीं पढ़ा तो टू लेट हो जाएंगे, फिर पछताना पड़ेगा. இப்போ படிக்கலைன்னா பிறகு டூ லேட் ஆயிடும், பிறகு பச்சாதாபந்தான் படணும். अब मैं पति दुनिया में तुम्हारे लिए आया हूं और तुमको कहता पावन बनो, तुम फिर घड़ी घड़ी गंद में गिरते हो. இப்ப நான் உங்களுக்காக பதீத்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன், உங்களுக்கு நான் சொல்றேன் பாவனம் ஆயிடுங்கன்னு. ஆனா நீங்க திரும்ப திரும்ப போய் அழுக்குலே விழுந்துட்டு இருக்கீங்க. मैं तो कालों का काल हूं, सबको ले जाऊंगा. நான் காலனுக்கெல்லாம் காலன், எல்லாரையும் அழைச்சிட்டு போயிடுவேன். நாலேஜ் தேத்தே கி சிருஷ்டி சக்கர் கேசே ஃபிர்தா ஹே. பாபா நமக்கு இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுழல்கிறது என்ற ஞானத்தை கொடுக்கிறார். ஏ ஹே பேஹத் கி நாலேஜ். இதுதான் எல்லையற்ற ஞானம். அச்சா, நல்லது. பாபா தாரணைக்கான சாரம் சொல்றாங்க. சதா நஷா ரஹே கி ஹம் ஆஜ் படுத்தே ஹே, கல் கிரவுன் பிரின்ஸ் பிரின்சஸ் பனேங்கே. சதா இந்த ஒரு போதை இருக்கணும். இன்னைக்கு நான் படிச்சுட்டு இருக்கிறேன், நாளைக்கு நான் கிரீடம் அணிந்த இளவரசன் இளவரசியாக ஆகுவேன். अपने दिल से पूछना है हम ऐसा पुरुषार्थ करते हैं. बाप का इतना रिकॉर्ड है, पढ़ाई का शौक है. தன்னுடைய உள்ளத்தை கேட்கணும், நான் அந்த அளவுக்கு புருஷார்த்தம் பண்றேனா? அடுத்து பாபா மேல அந்த அளவுக்கு மரியாதையோடு இருக்கேனா? அடுத்ததாக படிப்பின் மீது ஆர்வம் இருக்கிறதா? 2வது பாயிண்ட், பாப்கே கர்த்தவியமே குப்த மதத்கார் பன்னாயே. பாபாவுடைய கடமையில குப்தமான உதவியாளராக இருக்க வேண்டும். பவிஷ்ய கேலே அப்னா பேகேஜ் டிரான்ஸ்ஃபர் கர் தேனா ஹே. எதிர்காலத்திற்காக தன்னுடைய உடைமைகளை டிரான்ஸ்ஃபர் செய்து விடுங்கள். கௌடியோ கே பீச்சே சமை ந கவாக்கர் ஹீரே ஜேசே பன்னை கா புருஷாரத் கர்னா ஹே. சோழிகள் பின்பாக நேரத்தை செலவு செய்யாமல் வீணாக்காமல் வைரம் போல் ஆகுவதற்கு முயற்சி செய்யுங்கள். பாபா வரதான் கொடுக்கறாரு. மன் புத்தி கோ மன்மத் சே ஃப்ரீ கர், சூக்கியம் வத்தன் கா அனுபவ் கர்னே வாலே டபுள் லைட் பவ. மனம் புத்தியை மன்மத் அதாவது மன வழியிலிருந்து விடுவித்து சூட்சும உலகத்தின் அனுபவம் செய்யக்கூடிய டபுள் லைட் பவ. सिर्फ संकल्प शक्ति अर्थात मन और बुद्धि को सदा मनमत से काली रखो, तो यहां रहते भी वतन की सभी सीन सीनरियां ऐसा स्पष्ट अनुभव करेंगे जैसे दुनिया की कोई भी सीन स्पष्ट दिखाई देती है. பாபா சொல்றாங்க, சங்கல்ப சக்தி அதாவது மனம் புத்திய சதா மன்மத்துல இருந்து காலியா வச்சிருங்க. அப்ப இந்த உலகத்துல இருந்தாலும் சூட்சும உலகத்தோட அநேக காட்சிகள் உங்களுக்கு ஸ்பஷ்டமாக அனுபவமாகும். எப்படின்னா, இந்த உலகத்தோட காட்சிகளை எப்படி பார்க்கறீங்க அது போல அனுபவமாகும். இஸ் அனுபூதி के लिए कोई भी बोझ अपने ऊपर नहीं रखो. ஆனா இந்த அனுபவம் செய்யணும்னா எந்த ஒரு சுமையும் உங்ககிட்ட இருக்கக்கூடாது. सब बोझ बाप को देकर डबल लाइट बनो.
அனைத்து சுமைகளையும் பாபாட்ட கொடுத்துட்டு டபுள் லைட் ஆயிடுங்க. மன் புத்தி சே சதா சுத்த சங்கல்ப் கா போஜன் கரோ. மனம் மற்றும் புத்தியால சதா சுத்தமான எண்ணங்கள் என்ற உணவையே எடுத்துக்கோங்க. கபி பி வியர்த்த சங்கல்ப் வ விகல்ப் கா அசுத்த போஜன் ந கரோ. तो बोझ से हल्के होकर ऊंच स्थिति का अनुभव कर सकेंगे. ஒருபோதும் வீணான எண்ணங்கள் மற்றும் விகல்பங்கள் என்ற அசுத்த உணவை ஸ்வீகாரம் செய்யக்கூடாது. அப்போதுதான் சுமையிலிருந்து லேசாக ஆகி உயர்ந்த ஸ்திதியின் அனுபவத்தை செய்ய முடியும். ஸ்லோகன்: व्यर्थ को फुल स्टॉप दो और शुभ भावना का स्टॉक फुल करो. வீணானதிற்கு முற்றுப்புள்ளி கொடுத்து விடுங்கள், அதாவது புள்ளி வைத்து விடுங்கள், மற்றும் சுப பாவனையின் ஸ்டாக் இருப்பை நிறைத்து கொள்ளுங்கள். ஸ்டாக்க நிறைச்சுக்கணும். இன்னைக்கு அவ்யக்த சமிக்கை: ஒருவேளை போகப் போக தோல்வி மற்றும் கடினத்தின் அனுபவம் ஏற்படுகிறது என்றால் அதற்கான காரணம் வெறும் உதவியாளராக மட்டுமே ஆகியிருக்கிறீர்கள், இறைவனின் உதவியாளராக ஆகவில்லை. இறைவனை சேவையிலிருந்து நீங்கள் பிரிக்கவே முடியாது. எப்போது பெயரே இறைவனின் சேவகர். எனவே கம்பைண்டாக இருங்கள், ஏன் தனிமையாகி விடுகிறீர்கள்? சதா தன்னுடைய இந்த பெயரை நினைவில் வைத்துக் கொள்ளும்போது சேவையில் தானாகவே இறைவனின் மாய மந்திரம் நிறைந்துவிடும். மேஜிக், பகவானோட மேஜிக் அந்த காரியத்துல நிறைஞ்சிருக்கும். அச்சா. ஓம் சாந்தி.